பசியெல்லாம் அவருக்கு ஒன்றும் தெரியல. ஆனந்தமாக குங்குளியம் போட்டார். அப்படியே வெடிய வெடிய குங்குளியமே போட்டுட்டு இருந்தார் திருக்கடவுர் கோயிலில். அப்படி குங்குளியம் போட்டுட்டு சாமிக்கிட்ட அப்படி ஆனந்தமாக இருக்கிற பொழுது என்ன பண்ணார் அப்படின்னா, சாமி என்ன பண்ணார் அப்படின்னா, குபேரனை கூப்பிட்டார். ஏப்பா அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கிற, நீ இங்கே வா, திருக்கடவுருக்கு வா அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணார், அந்த வீட்டில் போய் யாருக்கு கலையநாயனார் வீட்டில் போய் அங்கே எல்லா செல்வத்தையும் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாராம். அவன் வந்தான், குபேரன் வந்தான். தங்கம் வெள்ளி என்னென்ன வேணும் அத்தனையும் கொடுத்தானா. அது மட்டுமல்ல, இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வேணுங்கிற அரிசியும் பருப்பையும் கொடுத்தாராம். அதுதான் ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வேணும் இல்லையா, நெல் கொடுத்தா கூட 2 நாள் ஆகும் இல்லையா. அதனால் இன்றைக்கி தேவையான அரிசியும் பருப்பையும் கொடுத்துருக்குறான். அப்புறம் எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு அப்புறம் என்ன, இவருக்கு அதெல்லாம் தெரியாது. இவர் கோயிலில் குங்குளியம் போட்டுட்ருக்கிறாரு. அப்புறம் குங்குளியம் போட்டிருக்கிற பொழுது பசியோடு இருக்கிறாரு. சாமி அசரீரியாக சொல்கிறாரு, ஏப்பா நீ குங்குளியம் போட்டது போதும், நீ வீட்டில் போய் நல்லா அறுசுவையோடு சாப்பிட்டு அதற்கு பிறகு உன்னுடைய பசியெல்லாம் நீங்கி நல்லா போய் ஓய்விடு அப்படின்னு சொல்லி அசரீரியாக சொல்கிறாரு. இவருக்கு என்ன நினைக்கிறார், அங்கே என்ன இருக்குது போய் சாப்பிட்றதுக்கு, ஒன்றும் கிடையாது. இப்படி வேற ஒரு அசரீரி வருது, இறைவனுடைய திருவாக்கு வருது. இருந்தாலும் இறைவனுடைய திருவாக்கை மதிக்கணும் இல்லையா. வீட்டில் இருக்குது இல்லைங்கிறது வேற, சாமியினுடைய திருவாக்கு. அதனால் அந்த வாக்கை நம்பி வீட்டுக்கு போகிறார். அங்கே போய் பார்த்தா எல்லா பக்கம் எங்கே பார்த்தாலும் தங்கமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் வெள்ளியாக இருக்குது. அவரால் ஒன்றும் நம்பவே முடியல. அப்போ தான் வந்து அம்மாக்கிட்ட கேட்குறாரு, இல்லத்தில் சென்று புக்கார் இருநிதி குவைகளார்ந்த செல்வத்தை கண்டு நின்ற செழுந்திரு மனையை நோக்கி வில்லொத்த நுதலாய் இவ்விளைவுகள் என்கொள் என்ன. அதுக்கு அம்மா சொன்னாங்க பாருங்கள், அதான் ரொம்ப அழகுங்க. அல்லொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்ததென்றார் அப்படின்னாங்க.